பார்த்து விசாரிச்சுட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களே எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இருக்கா? புஷ்பா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதான் கூட்டிட்டு வந்தேன். ரெண்டு பேரும் உள்ள வாங்க. இதுகளை புடிச்சிட்டா மாட்டிக்கிட்டோம். சொல்லுங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அத அப்படியே எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. ஐயோ, மாட்டி விட்டுருவானே. இவங்களா? என்ன தயக்கம், சொல்லுங்க. நாங்க சொல்லிடுறோம் மேடம். புஷ்பா எங்க பொண்ணு இல்லைங்க. அது மட்டும் இல்ல, நாங்க புருஷன் முன்னாடியே இல்ல. புஷ்பா தான் எங்களை டூப்ளிகேட் அம்மா அப்பாவா நடிக்க சொன்னா. ஐயோ, அட பாவிங்களா! புஷ்பா எங்ககிட்ட வந்து, நான் இப்போ ஒரு பெரிய வீட்டுல மருமகளாக போறேன், மருமகள் ஆயிட்டா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்தாமா. எல்லாத்தையும் சொல்றாங்களே. சிஸ்டர், மாட்டிக்கிட்டோம், ஏதாவது பண்ணுங்க. அந்த புஷ்பா சாதாரண பொண்ணு கிடையாதுமா. அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடிக்கடி ஜெயிலுக்கு போறது, இதுதான் அவன் வாழ்க்கையே. ஆமாமா, ஜெயில இருக்கப்பதான் புஷ்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அது மூலமா தான் இங்க நடிக்க வந்தோம்.